அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில குரு வக்ர பெயர்ச்சி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த குரு அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருது. கடகத்துல குரு உச்சம் பெற்ற குரு அதிசாரமாக புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கும். இந்த குரு வக்ரம் பெறது நவம்பர் 11ஆம் தேதிக்கே வக்ரம் ஆயிடுது. ஆனாலும் டிசம்பர் 6ஆம் தேதி தான் பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்கே போயிடுது. டிசம்பர் 6ஆம் தேதி மிதுனத்துல புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு போயிடுது. டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து ஏறத்தாழ உங்களுக்கு மார்ச் மாதம் வரை, அதாவது மாசி 27ஆம் தேதி வரலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த குரு வக்கரத்துல தான் இருக்கும். நவம்பர் மாசமே வக்கரம் ஆயிடுது. அப் டு மார்ச் மாசம் வரலுமே உங்களுக்கு வக்கரத்துல தான் குரு இருக்கு. இந்த வக்கர காலம் என்பது எப்படி இருக்கும் என்பதை பற்றி அனைத்து ராசிகளுக்கும் பொது பலனாக பார்க்கலாம். இப்போ அந்த குரு வக்கரமாகிறது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குன்னா, உச்ச வீட்டுல இருந்து குரு வக்கரம் ஆகும் போது, அதாவது கடகத்திலேயே இருந்து குரு வக்கரம் ஆகும் போது ஒரு விதமான பலன்களை கொடுக்கும். அது கடகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரை. அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு குரு போயிடுது. மிதுனத்துல குரு பகை வீடு, அங்க வக்கரம் ஆகிறது நல்லது ஜென்ரலா. அதுல எந்தெந்த ராசிக்கு ரொம்ப நல்லது, எந்த ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த குரு வக்கரமாயி செயல்படுதுனாவே ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படுதுன்னு அர்த்தம். எந்த ஒரு கிரகமும் வக்கரமானாக அதோட காரகத்துவங்களை கூட்டி தான் கொடுக்கும். அதே போல அது இருக்கக்கூடிய ஆதிபத்தியத்தையும் அதிகப்படுத்தும். இருக்கக்கூடிய இடத்த ஆக்டிவேட் பண்ணும், அந்த பாவகத்தை சிறப்பாகவே ஆக்டிவேட் பண்ணும். இது பாசிட்டிவாகவும் இருக்கும், சில பேருக்கு நெகட்டிவா இருக்கும். பொதுவாகவே குரு சுபகிரகம். இந்த சுபகிரகம் வக்கரமான அதோடைய காரகத்துவம் என்பது புத்திரக்காரகன், தனக்காரகன், மதிப்பு, மரியாதை. அப்போ இதெல்லாம் கூடுதலா தான் கிடைக்கும். குரு வக்கரமான நல்லதுதான். உங்க சுய ஜாதகத்துல குருவோட வலிமையை பொறுத்து அதோட பலன்கள் அமையும். எல்லாருக்கும் இப்போ நான் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் குரு வக்கரமானதுனால நன்மை கொடுத்துருமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா பொது பலன் நம்ம என்ன சொல்றோம், கன்னிராசிக்கு குரு வக்கரமானா நல்லது அப்படின்னு நான் ஏற்கனவே நானே சொல்லியிருக்கிறேன். அதுல உங்களுடைய ஜாதகத்துல குரு இருக்கும் நிலையை பொறுத்து அந்த நன்மை என்பது கூடும் குறையும். ஆனா பிரச்சனை இல்லாம இருக்கும், தீமை இல்லாம இருக்கும். இதுல உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்குன்னாக அது ஏதோ ஒரு கட்டத்துல இருக்கட்டும், ஆனா குரு பக்கத்துல வான் போட்டிருக்காங்க அப்படின்னாக உங்க ஜாதகத்துல குரு வக்கரம்னா உங்களுக்கு இந்த குரு வக்கர காலம் சிறப்பானதாகவே இருக்கும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரும். இப்போ இந்த 12 ராசிக்கும் நாம குரு வக்கர பயிற்சியை பார்க்கலாம். மேஷ ராசி ஃபர்ஸ்ட். மேஷத்துக்கு குரு வக்கரம் நல்லதா? இப்ப மேஷத்துக்கு குரு பாத்தீங்கன்னாக்க அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து 4ஆம் பாவகத்துல உச்ச குருவா இருக்கும். இது பாசிட்டிவ். வக்கரமானா நல்லதா அப்படின்னாக்க இதுவுமே நல்லதுதான், பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது. அதாவது வீடு, சொத்து, வாகனம் சம்பந்தமான செலவுகள் ஏற்படும், அல்லது ஆதாயங்கள் ஏற்படும் சில பேருக்கு. அதாவது பூர்வீக சொத்து, ஏன்னா மேஷத்துக்கு 9க்குரியவன். அதனால உங்களுக்கு பூர்வீக சொத்தை வித்துட்டு அதுல ஆதாயம் வர்றது, அல்லது வித்துட்டு புதிய சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான சொத்துக்கள் சம்பந்தமாக, வீடு சம்பந்தமாக ஆதாயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தாய்வழி உறவுகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தாயாருக்கு உடலான பாதிப்புகள், தொல்லைகள் போன்றவை தீரும், அல்லது அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். சோ மேஷத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருந்து வக்கரம் ஆகிறதுனால உறவுகளுடன் இருந்து வந்த பகை கூட நீங்கும் சொல்ல போனா. அதே போல இந்த குரு டிசம்பர் 6ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு வக்கரமாகுது இல்லைங்களா? அந்த காலகட்டமும் டிசம்பர்ல இருந்து மார்ச் வரை எப்படி இருக்கும்னா அதுவுமே பெட்டரா தான் இருக்கும். 3ஆம் இடம் என்பது குரு மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்துல குரு இருந்து வலிமை இழந்து இருக்கிறத விட வக்கரமாகும் போது பாசிட்டிவா இருக்கும். சோ மேஷத்துக்கு இது நல்லா இருக்கு, பிரச்சனை கிடையாது. முயற்சிகள்லாம் கைகூடும். நீங்க இந்த நேரத்துல அப் டு மார்ச்சுக்குள்ள நீங்க எடுத்து வைக்கக்கூடிய சில முயற்சிகள் சக்சஸ் ஆகும். வழக்குகள் இருக்குன்னாக்க அந்த வழக்குகளில் ஒரு நல்ல தீர்ப்பு வரும். அதே போல அரசு தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க, அரசு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னாக்க
உங்க சுய ஜாதகத்துல அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னாக இப்ப நடப்பு தசாபுக்தி நல்லதாக நடக்கும் பட்சத்துல வேலை கிடைக்கும். இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. புத்திரபாக்கியம் கிடைக்கும். அதே போல பண விஷயத்துல எடுத்துக்கிட்டாக்க ஏதோ ஒரு வகையில பொருளாதார ரீதியாக பெஸ்டாவே இருக்கும் இந்த வக்கர காலம். அது 4ஆம் பாவகத்திலிருந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. 3ஆம் இடத்துல இருந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பணம் வரும். அதே போல உங்க மேல இருந்த மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குறிப்பா கடந்த காலத்துல சில உறவுகளால சில பேரால அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க, அல்லது சில பேரால பழிச்சொல்லுக்கு ஆளாகி இருப்பீங்க. அது தீரும். சொன்னவங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு நீங்க மாற போறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல புகழ் வரப்போகுது. சில நண்பர்களால இருந்து வந்த பகை தீர போகுது. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். இது ஒரு பொது பலன். உங்க ஜாதகத்துல குரு இருக்கும் நிலைமையை பொறுத்து இந்த பலன் கூடும் குறையும். அடுத்தது ரிஷபம். இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் குரு ஆதிபத்திய அசுப கிரகம். 2ஆம் பாவகத்துல இத்தனை நாளா இருந்தாரு. இப்போ அதிசாரமா 3ஆம் இடத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி வக்கரமாக போறாரு. நவம்பர் 11ஆம் தேதி. இப்போ இந்த ரிஷபத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்து வக்கரமாகிறது நல்லதான்னா, இத்தனை நாளாக நீங்க முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். இடமாற்றங்கள் ஏற்படும், வேலையில பயணங்கள் ஏற்படும், திடீர்னு புகழ் பெருமை போன்றவை வரும். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட்டு போன்ற சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், நீர் சம்பந்தமான தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். இந்த காலகட்டத்துல நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, எஃபோர்ட் சக்சஸ் ஆகும். ஸோ 3ஆம் இடத்துல இருந்து நவம்பர் டு டிசம்பர் 6ஆம் தேதி வரல இருக்கக்கூடிய வக்கர காலம் பாசிட்டிவ் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல இந்த குரு 2ஆம் இடத்துக்கே வக்கரமாய் வரும். அதாவது டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து அந்த காலகட்டம் திருமணமாக அவர்களுக்கு திருமணமாகும். கணவன் மனைவி உறவு நிலையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். அல்லது வாழ்க்கை துணைவரால் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வாழ்க்கை துணைவருக்கு கடந்த காலத்துல மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க. வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும், அவை நீங்கும். தற்காலிகமாக பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு, அந்யோன்யம் ஏற்படும். அல்லது தொழில் காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சதா சச்சரவுகளோடு இருந்து வந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு 4 மாசம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க போறீங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வேலை அமைப்புகளில் புதிய திட்டத்தை போட்டு புதிய செயல் வடிவம் கொடுப்பீங்க. வேலையில இடமாற்றம் ஏற்படும். தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய தொழிலை செய்யலாம் அல்லது கடையை மாத்தலாம். அதே போல வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். கடன் வாங்கி சுப செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் தான். குரு வக்கரமாகிறது ரிஷபராசிக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை தான் நடத்தும். அந்த வகையில பாசிட்டிவ் தான். அதே போல மிதுனம் ராசி. மிதுனம் ராசிக்கு அதிசாரமா குரு 2ஆம் இடத்துக்கு வந்துருவார் அக்டோபர் 18ல இருந்து. அப்போ 2ஆம் இடத்துல இருந்த குரு நவம்பர் 11ஆம் தேதி வக்கரமாகக்கூடிய காலகட்டம் அப் டு டிசம்பர் வரலும் 2ஆம் இடத்துல குரு இருந்து வக்கரமாகிறதும் நல்லதுதான். அதாவது உங்களுக்கு விரயங்கள் ஆகும், கையிருப்பு கரையும் நிறைய, பட் சுப விரயங்கள் ஆகும். நிறைய கமிட்மெண்ட், பிள்ளைகள் வகையில கமிட்மெண்ட், அதை செயல்படுத்துவீங்க. புத்திரர்கள் வகையில சுப செலவுகள் அல்லது புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்பு. அதே போல தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட அது ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கும் போது ஒரு சமரசத்துக்கு வருவார்கள். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். உடல் நலத்துல பெரிய அளவுக்கு தொல்லை இல்லை, இதுதான் முக்கியமான விஷயம். அதே போல இந்த இடமாற்றம், பயணங்கள், அலைச்சல்கள், வேலை விஷயமா செய்யக்கூடிய முயற்சிகள், புதிய வேலைக்காக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல நவம்பர் 27ஆம் தேதி சனி வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. அதன் பிறகு உறுதியா உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த நவம்பர் 11ஆம் தேதி இந்த குரு வக்கரம் ஆகிறது மிதுனத்துக்கு ரொம்ப நல்லது. உங்க ஜாதகத்திலையும் குரு வக்கரமா இருந்து நல்ல ஒரு கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க நீங்க நிறையவே பாசிட்டிவா செயல்படுவீங்க. நிறைய பாசிட்டிவான எனர்ஜி உங்ககிட்ட இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி ஏற்படும். குறிப்பா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த இழுபறி நீங்கும். சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நிலை நல்லாவே இருக்கும், சிறப்பா இருக்கும், பிரச்சனை இல்லாம இருக்கும். ஒன்னாவே இருக்கிறவங்க, சில பேருக்கு காதல் கைகூடி கல்யாணத்துல கூட முடியும். சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படும். திடீர்னு வருமானமும் வரும். அதே போல இந்த 2ஆம் பாவகத்தில் ஜென்ம குருவா திரும்பி வராரு டிசம்பர் 6ஆம் தேதியில இருந்து.
அது வந்து மார்ச் வரலும் இருக்கு இல்லையா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரமா இருக்கிறது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னாக்க இதுவுமே உடல்நலத்தை பாதிக்காது. ஏன்னா அங்க குரு வக்கரமாயிருக்கு, அதனால பெருசா பாதிப்பு இல்லை. அதே போல 7 குடிவன் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்துல மறுமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு மறுமணம் அமையும். சோ அப்போ பாத்தீங்கன்னாக்க மிதுனம் ராசிக்கு இந்த குரு வக்கரமாகிறது நல்லது. அடுத்ததாக கடகம் ராசி. கடக ராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னாக்க, ஜென்மத்துல குரு இருக்காரு. நவம்பர்ல இருந்து, அதாவது அக்டோபர்ல இருந்து, அக்டோபர் 18ஆம் தேதியில இருந்து நவம்பர் 11 வரையில ஜென்மத்துல குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்துல. உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் நீங்க. அதே போல வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டம், வக்கரம் ஆயிடுது. நவம்பர் 11ஆம் தேதியில இருந்து வக்கரம் ஆயிட்டு டிசம்பர் 6ஆம் தேதி வரையிலும் கடகத்திலேயே தான் இருக்கும். இந்த நேரத்துல தேவையற்ற அலைச்சல்கள் பயணங்களை தவிர்க்கணும். அதே போல சில எதிர்ப்புகளும் இருக்கும், தாய் வழி உறவுகள் வகையில எதிர்ப்புகள். இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். கடகம் ராசியை பொறுத்தவரையிலும் நீங்க இந்த, அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி வரலும் நீங்க சில விஷயங்களை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆனா உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால திருமணம் போன்ற சுப காரியத்துக்கு வரன் பாக்குறீங்கன்னா வரன் அமையும். அதே போல ஹெல்த் மட்டும் பார்த்துங்க. சில உறவுகளோட கொஞ்சம் கவனமா இருங்க. கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அலைச்சல்கள் பயணங்கள் ஏற்படும். அதே போல வாழ்க்கை துணைவர் வகையில கூட வந்து உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனா வாழ்க்கை துணைவரால உங்களுக்கு ஆதாயமும் இருக்கும். அதே போல அந்யோன்யமும் இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அப்போ கடகம் ராசிக்கு இந்த ஜென்ம குருவா இருந்து வக்கர காலம் என்பது கொஞ்சம் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் கலந்ததாக இருக்கு. அதே டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து இந்த குரு வந்து 12ஆம் பாவகத்துக்கு போயிடுது. அந்த இடத்துல வக்கரமானா எந்த மாதிரி பலனை ஏற்படுத்துன்னா, வீடு கட்டுவீங்க, சொத்து வாங்குவீங்க, அல்லது வாகனம் வாங்குவீங்க, கடன் வாங்கியாவது இதெல்லாம் நடக்கும். மேலும் சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க உடல் நலத்தில் இருந்து வந்த நோய் நீங்கும், அல்லது நோய்க்குரிய மருத்துவம் கிடைக்கும். வாழ்க்கை துணிவருடன் அந்யோன்யமா இருப்பீங்க. சமரசமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஒன்னும் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. நவம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு இந்த சனியும் வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சுனாக்க, இந்த டிசம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு கடக ராசிக்கு கல்யாணம் ஆகலன்றவங்க வரன் பாக்குறீங்கன்னா டக்கு டக்குன்னு செட் ஆயிடும், வரன் செட் ஆகும். மறுமணத்திற்கு வரன் பாக்குறீங்கன்னா செட் ஆயிடும். அதே போல உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும், எண்ணங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். ஒரு குழப்பமான மனநிலை நீங்கி பாசிட்டிவா என்னைக்கு நம்ம போல்டா நினைக்கிறோமோ, நினைச்சுக்கிட்டு செயல்படுறோமோ அந்த நேரம் உண்மையிலேயே நமக்கு நல்ல நேரம்னு அர்த்தம். அந்த நல்ல நேரத்துல நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சக்சஸ் ஆகும். நம்ம குழப்பத்தோடையும் ஒத்தையாரட்டையா பிடிச்சிக்கிட்டு செய்யலாமா வேணாமா நினைச்சுக்கிட்டு, அல்லது காழ்ப்புணர்ச்சியோடையோ அல்லது ஏதோ ஒரு வகையில மற்றவங்க மேல ஒரு வன்மத்தோடையோ அல்லது என்ன செய்ய போறோன்னே தெரியாம ஒரு திக்கற்ற நிலையிலையோ செயல்படக்கூடிய நேரம் கெட்ட நேரம்னு அர்த்தம். அந்த நேரம் தசாபுக்தியெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவயோகியோட தசாபுக்தி, அட்டமாதிபதியோட தசாபுக்தி நடக்கும். கோச்சாரமும் பாத்தீங்கன்னாக்க அஷ்டமத்து சனி, ஏழரை சனி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். இது ஒரு பொதுவா சொல்றேன் நான். இது வந்து கடகராசிக்கு ஏன் மட்டும் இல்லை, எல்லா ராசிக்குமே இது பொருந்தும். அதாவது நமக்கு நல்ல நேரம் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்றேன். நல்ல நேரம்னா போல்டா நல்ல திங்க் பண்ணி தெளிவா இருந்தாக்க நல்ல நேரம். அப்போ நம்ம எடுக்கிற முடிவு நல்லதாவே அமையும். இல்ல நம்ம குழப்பத்தோட இருக்கிறோம்னா அது கெட்ட நேரம். அப்ப நம்ம எடுக்கிற முடிவுலாம் பாதிப்பை கொடுக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ குரு ராசி விட்டு 12ஆம் பாவகத்துக்கு போன பின்னாடி நீங்க எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் சக்சஸ் ஆகும், சுப விரயங்கள் ஆகும், பிள்ளைகள் வகையில சுப விரயமாகும், சில பேருக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் தான். ஸோ கடகம் ராசிக்கும் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது டிசம்பர் 6ல இருந்து அப் டு மார்ச் வரலாம். அடுத்தது சிம்மம் ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த வக்கர குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னா, ராசிக்கு 12ல நவம்பர் 11ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரலும் வக்கரம் பெற்று ராசிக்கு 12ல இருப்பாரு. இது நல்லதுதான். அதாவது மற்றவங்களுக்கு உதவுவீங்க, சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கும், தான தர்மம் செய்வீங்க, ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைச்சி போவீங்க, கடன் வாங்கியாவது நீங்க ஒரு சுப விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்குமே உண்டு மாதத்தோட. அதாவது நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 6ஆம் தேதிக்குள்ள. கணவன் மனைவி உறவு நிலை எப்ப சீராகும் அப்படின்னாக்க, அதுக்கு அடுத்து 11ஆம் இடத்துல போய் வக்கரமாகும். அதாவது குரு பகவான் 11ஆம் இடம் பகை வீட்டுல போய் குரு வக்கரமாகிறது நல்லதுதான். 11ஆம் பாவகத்துல குரு வக்கரம் ஆகும் போது கொஞ்சம் பண விஷயத்துல கொஞ்சம் சிக்கனமா செயல்படணும், அதுதான் முக்கியம். அதாவது எடுத்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னாக்க திருதிப்புன்னு கையை கடிக்கும் பணம், அல்லது வேலையில மாற்றங்கள் வரும், அது இன்னொரு வேலை கிடைச்ச பின்னாடி விடணும். ஆனால் சனி பகவான் நவம்பர் 27ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆயிடும்.
ஸோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் உங்களுக்கு இந்த டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாசத்துக்குள்ள திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். புத்திரபாக்கியம் கிடைக்கிறவங்களுக்கு, சில பேருக்கு முயற்சி பண்றவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க கொள்றவங்களுக்குமே புத்திரபாக்கியம் கிடைக்கும். அதே போல பயணங்கள் பலன் தரும். உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். நீங்களும் வந்து இந்த காலகட்டத்துல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். 11ஆம் பாவகத்துல குரு வக்ரமாவது நல்லதுதான். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில அங்காளி பங்காளி சொந்த பந்தங்களோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்களை அவமதிச்சவர்கள் உங்களை மதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களை விட்டு பிரிந்து போன ஒரு ரிலேஷன்ஷிப், நெருங்கிய உறவு மீண்டும் உங்ககிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சிம்மராசிக்கும் பாத்தீங்கன்னாக்க இந்த அஷ்டமத்து சனி கொடுத்த கஷ்டங்களுடைய தாக்கங்களை இந்த குரு வக்கரமாகிறது குறைக்கும். 11ஆம் பாவகத்திலிருந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டம் நல்ல காலகட்டம் தான். 12ஆம் பாவகத்தில் இருந்து வக்கரமாகும் போது, உச்ச குரு வக்கரமாகும் போது பிள்ளைகள் வகையில செலவு, அதே போல கடன் வாங்குறது, நிறைய விரயம் பண்றது, பண விஷயத்துல கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதாவது நவம்பர் 11 இருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரலாம். அடுத்தது கன்னி ராசி. இந்த கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு வக்கர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னா உண்மையிலேயே நல்ல பலனை தான் கொடுக்கும். அதாவது 11ஆம் பாவகத்திலிருந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டம் நவம்பர் 11 இருந்து டிசம்பர் 6. சோ லாபஸ்தானத்துல குரு இருந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டத்துல உடல்நலம் ஆரோக்கியம் மேம்படும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்க பணம் வரும். ஒரு லம்சம் அமௌண்ட் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது பணம் பொருளும் ஏதோ ஒரு வகையில அது கொடுக்கல் வாங்கலா கூட இருக்கலாம். நீங்க கடன் வாங்கி கூட அது வாங்கலாம், அல்லது நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அது வீடு, சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு தொழிலை விரிவுபடுத்துவீங்க. சில பேர் வந்து தொழில பெரிய லாபம் அடையக்கூடிய காலகட்டம். 11ஆம் பாவகத்திலிருந்து குரு வக்கரமாகி உங்க ஜாதகத்திலையும் குரு வக்கரமாயிருக்குன்னா 100% இதெல்லாம் நடக்கும், பாசிட்டிவாவே இருக்கும். அதுவும் குரு தசை நடக்குதுன்னா கண்டிப்பா நடக்கும். அதே போல இந்த குரு வந்து பாத்தீங்கன்னாக்க டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் பாவகத்துக்கு போயிடும். அங்க வக்கரகதியில் இருக்கும். மார்ச் வரலும் 10ஆம் பாவகத்தில் இருந்த வக்கரமாகாத குருவால வேலையில ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன், வேலையில மாற்றங்கள், ஒரு திருப்தியற்ற நிலை, மன அழுத்தம் இதெல்லாமே இருந்தது இல்லையா? இது வக்கரமானதுனால வேலையில அன்சாட்டிஸ்பேக்ஷன் நீங்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல சில பேருக்கு நல்ல ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும். தாய்வழி உறவுகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சகோதர வழியில் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கும். வீடு, சொத்து, வாகனம் வாங்கக்கூடியது அல்லது விற்கிறது, அதனால ஆதாயம் அடைகிறது. இந்த காலமும் சிறப்பு. இந்த நவம்பர் டு டிசம்பரை விட டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சொத்து வாங்குறவங்க விற்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பாசிட்டிவ். ரியல் எஸ்டேட்டு, அதே போல ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவங்க, வங்கித்துறை, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்ல இருக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இந்த தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். கணவன் மனைவி உறவு நிலை, வாழ்க்கை துணைவரால் வந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் குறையும். சொல்ல போனாக வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு வர்ற பிரச்சனை வந்து ஈவன் அக்டோபர் 18 இருந்தே உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதே போல 10ஆம் இடத்துக்கு குரு வந்து அகைன் வக்கரமாகும். ஆனா இங்க வந்து நவம்பர் 27ஆம் தேதியே வந்து வக்கர நிவர்த்தி ஆயிடுது உங்களுக்கு வந்து சனி. அதனால வாழ்க்கை துணைவரால் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு நீங்க ஒன்னாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மேலும் உங்களுக்கு எதிரிகள், எதிர்ப்புகள் குறையும். பகை, போட்டி, பொறாமை இதெல்லாமும் குறையும். ஸோ எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயம். ஸோ நம்ம ஜாதகத்திலையும் குரு வக்கரமா இருந்தா இதெல்லாம் 100% நடக்கும், பாசிட்டிவாவே இருக்கும். இந்த பதிவுல வந்து 6 ராசிகளுக்கு நாம பார்த்திருக்கிறோம். அடுத்த பார்ட் 2வா வந்து நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய 6 ராசிகளுக்கும் போடுறேன். இதற்கு பரிகாரம்னு பார்க்கும்போது சப்போஸ் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு, உங்க ஜாதகத்துல குருவோட வலிமையை பொறுத்து தான். குரு நீசமாயிருக்கு அல்லது குரு அஸ்தங்கமாயிருக்கு, பகை வீட்டில் இருக்கு, உங்க ஜாதகத்துல வர்க்க பலம் இல்லாமல் இருக்குன்னாக்க இதோட பலன்கள் சற்று குறைவாக தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வேண்டும் என்றால் ஆலங்குடி குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம், அல்லது திருச்செந்தூர் முருகனையும் தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட குரு வழிபாடு தான். அங்கேயே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏத்திட்டு வர்றது நல்லது. வீட்டுக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய நவகிரக வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிலைக்கு நீங்க கொண்டக்கடலை மாலை சாத்தி, மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் சாத்தி, வியாழக்கிழமை வழிபாடு செய்யறீங்க, அர்ச்சனை செஞ்சுக்கிறீங்க, அபிஷேகம் ஒண்ணு பண்ணி அர்ச்சனை பண்றீங்கன்னா உங்களுக்கு தடைபட்ட பலன்கள் நடக்கும்.
ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.